நன்றி கேட்டா நாய்கிடா நீங்க. கடைசியில உங்க புத்தியை காட்டிட்டீங்களே. இவன் தான் அப்படி சொன்னானா உங்களுக்கெல்லாம் எங்கடா போச்சு புத்தி? ஏன்பா நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? என்னம்மா? பின்ன என்ன மாப்பிள, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை விட இவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சு சொன்னீங்களே, இவன் என்ன சொன்னான்னு கேளுங்க. கேளுங்க மாப்பிள. ஆமாங்க ஐயா, சாப்பிட வந்தவங்கள நான் தான் சாப்பிட வேணான்னு சொன்னேன். நாங்க சாப்பிடுறது உயிர் வாழ்றதுக்கு தான், சாவறதுக்கு இல்லையா. என்ன சொல்றீங்க? இன்னமாயா புரியல? இந்த வீட்டு சோத்துல விஷம் இருக்கு, அதை சாப்பிட்டு நாங்கெல்லாம் சாகணுமான்னு கேக்குறான். என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா ஐயா, உங்க சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பையாது இந்த நாக்கால இப்படி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. அந்த ஊரே எரிஞ்ச அத்தனை பேர் செத்த பிறகும் இந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நினைக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, உங்க கண்ணு முன்னாலேயே இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் கொன்னுட்டு கடைசியா உங்களையும் கொல்றதுக்கு தான் இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. பாத்தீங்களா மாப்பிள, இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? ஐயா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுங்க ஐயா, அன்னைக்கு வேலு மட்டும் சாகாம இருந்திருந்தா இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் செத்துருப்பாங்க. அன்னைக்கு வேலு ஒரு வா சாப்பிடுன்னு உங்களுக்கு கொடுத்தப்ப இது வேண்டாம் விரதம்னு சொல்லி தடுத்து உங்களை கூட்டிட்டு போச்சே, அது உங்களை காப்பாத்துறதுக்கு இல்லையா? சண்டாள பாவி, கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம பேசுறியே, யார் மேலட பழிய போடுற? அவர் பேசுறது என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ண முத ராத்திரியே நான் செத்துருக்கணும். நல்ல வேளை என் மேல போட்டகல்ல தலையில விழாம காலில் விழுந்து தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவ மனசு மாறுவான்னு மன்னிச்சிட்டேன். ஆனா இவ திருந்தவே இல்லை. இனி இவ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நீங்களா எப்படி சொல்றீங்க? என் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, என்ன நம்புங்க. நான் உங்களை விட்டு எங்க போவேன்? நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சமைச்சது மட்டும் தானா, ஆனா அதுல விஷம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன சந்தேகப்படாதீங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். என்ன போக சொல்லாதீங்க, என்ன நம்புங்க. என்ன நம்புங்க. உங்க புள்ள மேல கல்ல தூக்கி போட்டது மட்டும்தான் உண்மை. ஆனா நான் இப்ப தீர்ந்துட்டேன், என்ன நம்புங்க. நீ இப்படி ஒரு கொலவெறியோட வந்திருக்கேன்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டுக்குள்ளே நுழைய விட்டுருக்க மாட்டேன். அடி பாவி, என் வம்சத்துக்கே தீராத பழி உண்டாக்கிட்டியே. இனிமே இந்த வீட்டுல நிக்கிறதுக்கே உனக்கு யோக்கியதை இல்லை. போயிடுங்க இருந்து, போயிடு. என் மூஞ்சிலே முடிக்காத, போயிடு, போயிடு. காட்டுக்குள்ள பூர காத்து வீசுதடி, ஒன்ன கம்பளி போல் போத்திக்கவா என் உடம்பு கூசுதடி. ஏதோ கடிச்சப்பா
எப்பா நல்ல காலம் சாமி, நம்மளை பிடிச்ச சனியே இத்தோட ஒளிஞ்சுது. அவ மட்டும் இங்க இருந்திருந்தா இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குமோ. ஜெயந்தி, நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. ஆமாம், அவ அம்மைக்குழையை தூக்கி போட்டது மட்டும்தான் உண்மை. விஷத்தை அவ கலக்கல, கலந்தது சுந்தர பத்துக்காரன். அப்புறம் ஏன்பா என் மருமகளை ஊட்ட விட்டு போச்சுன்னு? காலங்காலமா எரிஞ்சிட்டு இருக்கிற நம்ம விட்டு அடுப்பு அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான். அவ இங்க இருந்தா யாரும் சாப்பிட வரமாட்டாங்கம்மா. அது மட்டும் இல்ல, அத உயிருக்கு ஆபத்து. எனக்கு வேற வழி தெரியல. அப்பா, உன்னை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலையே ராசு. என்னுடைய பியூட்டியான ஒயிட்டி காதலை பத்தி என்ன நினைக்கிறா தெரியுமா? காதல்ங்கிறது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி. அதை எப்போ ஓப்பன் பண்றானுங்க, எப்போ க்ளோஸ் பண்றானுங்க, எப்போ தாலியோடு அலையிறானுங்க, எப்போ தாடியோடு அலையிறானுங்க, எப்போ அது திவால் ஆகும்னே தெரியலங்கிறான். ஆனா ரியலா அது அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, 2 அண்டங்காக்காய்ங்க அவளுக்காக எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கு. பட் உண்மையான காதல் எதுன்னு நான் தான் அவளுக்கு புரிய வைக்க போறேன். ஹாய் ஹாய் ஒயிட்டி, மே கம் இன். நான் உள்ள வரலாங்களா? இப்போ வாங்க. ஐ, பாவாடை டவுசர் மாதிரி கட்டி இருக்குது. சொல்லுங்க. ஒயிட்டி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு மேட்டரை சொல்லணும்னு தட்டு தடுமாறி முட்டி அலைமூதி நொந்து நூலாகி அந்து அவலாகி செத்து சுண்ணாம்பாகி வந்திருக்கிறேன். அதை இப்போ நான் சொல்லலைன்னா என்னால் எப்பவுமே சொல்ல முடியாது. எஸ், இட் இஸ் நவ்வு ஆர் நெவர். சொல்லுங்க. சொல்லிடுவேன், ஆனா அதுல ஏதாவது பின்விளைவுகள் இருக்குமோன்னு தான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அப்ப ஆயுதத்தை கீழே போடுங்க. சக்சஸ். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஓ மை காட், அப்பதான் நான் ஆட்டுக்கிட்ட ஏமாந்துட்டேன், இப்ப மாட்டுக்கிட்ட ஏமாற மாட்டேன். 1 செகண்ட். சிம்பாலிக்கா கொடுத்தேன். ஹாய், எனக்கு ரோசா பூ பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐ, சின்னண்ணா, நான் போயிட்டு வரேன். அண்ணாவா? சரண கம்மியா இருக்கிற கிளவி தானே கைலாசுக்கு பண்ணி போதும். சாப்பிடுறப்ப இது எதுக்கு? நான் ஒரு கசாப்பு கடைக்காரன், ஒரு கிளாட்டை வாங்கி அறுக்கலான்னு வந்தேன். பசி தாளல, அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உன் ஆட்டுக்கதை அப்புறம் இருக்கட்டும். உன்னை நான் கடிச்சிருக்கா? நாயா? ஆ, அது எதுக்கு எனக்கு கிடைக்குது? நான் தான் அதை கடிச்சிருக்கேன். ஆட்டை அறுத்து அருவு இல்லாம போச்சுடா உனக்கு. நாயை கடிப்பானா? நான் அதை கேட்கல. கிட்டன்ஸா உன்னை நான் கடிச்சிருக்கா? சும்மா நாய் நாயின்ட்டு கடிக்கல போடு. பறக்குறியே. நான் ஏன் கேக்குறேன்னா, இது நாட்டுக்கோழி குழம்பு. உன்னை நான் கடிச்சிருந்தா 6 மாசத்துக்கு இது தொடவே கூடாது. நீ பாட்டுல தின்னுட்டு மல்லாந்துட்டீங்கன்னா அந்த பாவம் எங்க மேல வந்து சேரும். சரி சரி, நீ சாப்பிடு, இந்த வர்றேன். தலைய காணோம், தலை கொண்டா. தலையா? அதை நான் சாப்பிட்டேன். நான் உன்னை மல்லாத்த வந்தா நீ என்ன மல்லாத்த பாக்குறியா? எந்த சென்டிமெண்ட்டும் என்கிட்ட வேகாது. மூக்கு பிடிக்க தின்னு புட்டு இன்னையோட வாட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுறேன். கிளவி குழம்பு சூப்பரா வச்சிருக்காடா. என்ன பாக்குற? நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த கூப்பிடுறேன். எமோய், அப்பா அப்பா மொள்ள மொள்ள மொள்ளப்பா மொள்ள மொள்ள. இந்த தண்ணி குடி, பார்த்து சாப்பிடுறதில்ல. குடி. அது வேற ஒண்ணும் இல்ல, உன் அம்மா உன்னை நினைக்குது. என்ன பாக்குற? எனக்கு அம்மா இல்ல. நான் இருக்கேன் அவனுக்கு அம்மா. நீ மொள்ள சாப்பிட்டுக்கிட்டு, நான் போய் மாவு அள்ளிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன். ஏப்பா இங்கேயே தூங்கிட்டு கற்கல்ல போயேன்? இல்லம்மா, நான் போயிட்டு வரேன். நீ. இனிமே நீ என் மூஞ்சில முடிக்காத. நீயும் அவள மாதிரி என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டல? இல்ல மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளு.
நான் யாரை நம்ப தயாரா இல்ல. இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. விஷயம் தெரியாத கோச்சுக்காத மாப்ள. அந்த கிழவி வரல, வேலைக்காரி தான் வந்தா. எவ வந்தா என்ன? இந்நேரம் அங்க ஒரு பொண உழுந்திருக்கணும். நீ விட்டுட்ட. கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா. என் கண்ணு இல்ல. இனிமே உப்புல நடக்கிறேன், கல்லுல நடக்கிறேன், முள்ளில நடக்கிறேன்னு எந்த வேண்டுதலும் பண்ணக்கூடாது. எதுக்கு வீணா பயப்படுறேன்? யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. என்னடா ரொம்ப வலிக்குதா? இன்னும் ஏன் அழுவுற? இல்லைங்க, எனக்கு கிடைச்ச புருஷ மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது. நாம சொல்லட்டுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி வரணும். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? பொம்பளைங்களே இப்படிதாண்டி. எவ்வளவுதான் புருஷன்காரன் கொடுமை பண்ணாலும் அதையெல்லாம் மறந்துட்டு அவனையே நினைச்சு உருகிட்டு இருப்பாளுங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லடி என் புருஷன். அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, எல்லா பொம்பளைங்களும் சொல்ற வார்த்தை தானே இது. இல்லடி, காலம் பூரா வாழ வேண்டிய வாழ்க்கைய இந்த கொஞ்ச நாள்லயே அவரோட வாழ்ந்துட்டேன். ஆமா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன்? 2-3 நாளாவே எது சாப்பிட்டாலும் எது கிளிக்குது. ஆமா, உள்ளதாச்சு பாரு. உனக்கு எது கிளிக்குது? இப்ப அவரோட வாரிசு என் வயித்துல வளருது. இந்த விஷயம் தெரிஞ்சுமா உன்னை வெளியே அனுப்புனாரு? தெரியறதுக்கு முன்னாலே இப்படி எல்லாம் நடந்து போச்சு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை சேர்த்துக்குவாங்க. அப்பா வந்த உடனே அவரை கூட்டிக்கிட்டு புறப்படு. வேணாண்டி, இந்த விஷயம் நம்மோடயே இருக்கட்டும். அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது. ஏண்டி? இல்லடி, என் புருஷன் எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். பரவாயில்லம்மா, உட்கார் உட்கார். ராசுப்படையா செய்யா காரணம் இல்லாம உயிருக்குயிரா இருந்த உன்னை இப்படி தள்ளி வச்சிருக்க மாட்டார். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போவார் பாரு. சாப்பிடுமா, சாப்பிடு. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். அண்ணா, கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கிடைச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உனக்கு யாரு மாப்பிள்ளை, உனக்கு யாரு பொண்ணு? நீங்க 2 பேரும் தான் கல்யாணம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியண்ணா. மனசார வாழ்த்துங்க. காதலிங்க, தப்பு இல்லை. காதலிச்சவனை விட்டு ஏதாவது ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுவும் தப்பு இல்லை. ஆனா காதலிச்சவனை மட்டும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க. பர்டிகுலரா பெரிய அண்ணான்னு கூப்பிடாதீங்க. அது காதல் தோல்வியோட ரொம்ப அவமானமா இருக்கு. நாசமா போ. யார் அது? சாமி, சாமி, என்ன சாமி? பசி காது அடைக்குதுமா. பசியா? வர்ற வழியில ஒரு இடத்துல கேட்டேன். ராசு படையாச்சி வீட்டுக்கு போ, எத்தனை மணி ஆனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், கதவு சாத்தி இருந்து. தூங்குறவங்களை ஏன் தொந்தரவு பண்ணான்னு அப்படியே சாஞ்சிட்டேன். பசி மயக்கம். யார் வீட்டுல வந்து என்ன வார்த்தை சொல்றீங்க? எந்திரிச்சு வாங்க சாமி. சாப்பிடுங்க சாமி. என்ன சாமி, சாப்பிடாம வெறும் தண்ணியை குடிக்கிறீங்க? ஒரே தாகமா இருக்குமா? நீங்க சாப்பிடுங்க, நான் தண்ணி மண்டுட்டு வரேன்.
என்ன சாமி இன்னுமா சாப்பிடல? சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. ஏன் சாமி? ஒண்ணும் இல்ல, வரும்போது பக்கத்தெருவுல ஒருத்தன் ஒண்ணு சொன்னான், அது ஞாபகம் வந்துச்சு. நான் அதை நம்பல. என்ன சாமி? யார் என்ன சொன்னாங்க? ராசு படையாச்சி வீட்டுல சாப்பிட போறீங்களே, அந்த வீட்டு சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு சொன்னான். நான் ஒண்ணு நம்பல. இங்க வந்து பார்த்தா தானே உங்க அருமை பெருமை எல்லாம் அவனுக்கு தெரியும். நீ ஏன் தாய் வசனப்படுற? நான் சாப்பிடுறேன். இருங்க சாமி, இது வரைக்கும் இங்க யாரும் அரை மனசோட சாப்பிட்டதில்ல. இதுல விஷம் இருந்தா நான் சாப்பிட்டுருப்பேன் சாமி. ஐயோ, நான் உங்களை நம்புறேன், விடுங்க. இல்ல சாமி, இத நான் எச்சு பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் வேற இலை எடுத்தாரேன். என்னம்மா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நான் அப்பவே சொன்னேன், ராசு படையாச்சி வீட்டு சாப்பாட்டுல விஷம் இருக்கும். நீ அடம்புடி சாப்பிட்ட. அனுபவி. அடே சண்டாள பாவி! அடே என் குடியவே கெடுத்துட்டியடா! நீயே செத்துக்கிட்டு இருக்க, என்ன கொல்ல பாக்குறியா? அடே இங்க யாருமே இல்லையா? இன்னைக்குன்னு பார்த்து எங்கடா போனீங்க? ஐயோ, ராசு ராசு, உன்னை பார்க்காமே போறேன்டா. ராசு! ஐயா, நாம மோசம் போயிட்டோம் ஐயா. என்னாச்சு? என்னடா ஆச்சு சொல்லுங்கடா. ஐயா, இங்க பாருங்க. என்னடா ஆச்சு சொல்றா? சினிமாவுக்கு போயிருந்தோம், வந்து பார்த்தா ஐயோ ஐயோ. இரண்டு மாதங்கள் நான் குடியிருந்த கோயிலே, இரண்டில் என எடுத்து காத்து நின்ற தெய்வமே, ஊருக்கே அன்னமிட்டாய் அன்பு மனம் மேலியே, நீ உன்னோ சோத்துலதா விஷத்தை வச்சா பாவியே, என்னடா கொடுமை இது 100 சோதனை, பொங்கி நீ எழுந்து விட்டால் தீரும் வேதனை.
மாப்பிள, ஊர் ஜனங்கள்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம அம்மாவே கொண்டிருக்கான். இதுக்கு மேலேயுமா நீங்க பொறுமையா இருக்கணும்? ரெண்டுல ஒண்ணு பாத்தணும். இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்க கூடாது. உங்களை இப்படி பாத்துக்கிட்டு எங்களால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அந்த பாடையில போறவன் சாம்பலா போறவன் இதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே வர்றான். அவனை சும்மாவே விடக்கூடாது. இப்போ ஓச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்கயா. கொஞ்ச நஞ்சம் இருக்க ஊரையும் அடையாளம் தெரியாம பண்ணிட்டு வந்துடுறோம். போங்க, எல்லாரும் போங்க. போய் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் வெட்டி சாத்திட்டு வாங்க. ஒரு காக்கா குருவி கூட அங்க உசோட இருக்க கூடாது. அதே கையோட இங்க வந்து என்னை வெட்டி போட்டுருங்க. மாப்பிள, பின்ன என்னங்க, எங்க அம்மா சத்துருச்சுதான், யாரு இல்லனா வேணும், சத்துட்டா யாரு இல்லனா. இவ்வளவு நடந்தும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிறானா ஏன்? ஏன் தாயை நான் பறி கொடுத்த மாதிரி இனி யாரும் உங்க அம்மாவே அப்பாவே புள்ளைய பொண்டாட்டிய புருஷன் எனக்காக எதையும் இழக்க கூடாது. போரும், போனதெல்லாம் என்னோட போட்டும். போங்க போங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? சிரிங்க, நல்லா சிரிங்க. ஊருக்கெல்லாம் சோறு போட்ட அந்த தெய்வத்தை அநியாயமா கொண்டுட்டீங்களே. போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? பெத்த அம்மாவையே நீங்க கொண்டதுக்கு அப்புறமும் அவர் இவ்வளவு பொறுமையா இருக்காருன்னா இப்போ அவர் எப்பேற்பட்டவர் புரிஞ்சுக்கங்க. அவரு நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகாது உங்களை அழிக்கிறதுக்கு. ஆனா அவர் அப்பேற்பட்டவர் இல்ல. எல்லாரும் இங்க வந்து ஊரை எரிச்சிட்டு போன விஷயமே அவருக்கு தெரியாது. வேணாம், விட்டுடுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாறிடுங்க. யார மாற சொல்ற? அடுத்த குறி உன் புருஷன் தானது உன் கொலை நடுக்குதா? யாருக்கு உபதேசம் பண்ற? போயிடு. இன்னும் உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன். அதை இப்ப பண்ண வச்சிடாத. போயிடு. மாப்பிள்ளை சொல்றான்ல, போயிடு. போய். என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அட விடுமாப்ல. யார் அவன்? நீ கொல்லாம விட்டுட்டு வந்த அவன் அம்மாவை நான் கொல்றேன்னு சொன்னேன். நானும் கொல்லல. ராசு படையாச்சிக்கு நம்மளை தவிர வேற எவனோ எதிரி இருக்கான். வணக்கம். குழப்பமா இருக்குமே நாங்க யாருன்னு. மாதவராயன், காளிங்கராயன் நம்ம பார்ட்னர். இன்னும் குழப்பமா இருக்குமே ராசு படையாச்சி அம்மாவை யாரு கொண்டதுன்னு. யாரு? நாங்களே தான். பார்ட்னர் ஆசைப்பட்டாரு, நான் தான் முடிச்சு வச்சேன். என்ன மூளைய கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. இன்னும் ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்குமே இவனுங்க ஏண்டா அந்த கிழவியை காலி பண்ணானுங்கன்னு. சாராய காய்ச்ச மாட்டேன், இனிமே நான் சாராய காய்ச்ச மாட்டேன், இனிமே நான் சாராயவே காய்ச்ச மாட்டேன், சாராயவே காய்ச்ச மாட்டேன். எந்த சாராயத்தை காய்ச்சக்கூடாதுன்னு அவமானப்படுத்தி என்ன ஊரை விட்டே துரத்துறானோ அதே சாராயத்தை ஃபேக்டரி லெவல்ல பெருசா காய்ச்சி ஜகஜோதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ராசு படையாச்சி அவனை என்னைக்கு சாய்க்கணும் அன்னைக்கு தாண்டா இந்த மண்டில பழப்ப வந்துருச்சு. அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு. நாளைக்கு ஆயங்குடியில பள்ளிவாசல் திறக்கிறாங்களாம். வராண்டா, அங்க வராண்டா நம்ம ராசு படையாச்சி அங்க வரான். அங்கேயே அவன் கதையை நான் முடிக்க போறேன்டா. இல்ல இல்ல, அவன் என் கையால சாவணும். வேற எவனையும் அவனை கொல்ல விட மாட்டேன். மீறி எவன் வந்தாலும் அவனையும் துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருவேன். அவனை வேற எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அது சரி, அது சரி. அவனை நீ கொன்னா என்ன, நான் கொன்னா என்ன, ஆக மொத்தத்தில் அவன் துடி துடிச்சு சாவணும். அதை நாங்க வேடிக்கை பார்க்கணும். ராசு படையாச்சி கொள்றது எப்போ துடிச்சிட்டு இருந்தாலும்
கிளப்புடா. நான் சொல்ற மாதிரி தான் வருங்க. ஏறடா. ஏறு, ஏறு. ஜெயந்தி ஜெயந்தி என் புருஷனுக்கு ஆபத்து. என்ன? எல்லாரும் அவரை கொல்றதுக்கு புறப்பட்டாங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல. நாளை காலையில ஆயங்குடி பள்ளிவாச திறப்புலாக அவர் வராரு. நீ என்ன செய்வியோ ஏது செய்யவே தெரியாது. அவர் வரவிடாம செய்யறது உன் பொறுப்பு. வாங்க வாங்க. போங்க போங்க. 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 பார்ட்னர், வண்டி விட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. ஓஹோ, நீ எங்க பார்ட்னர்? எனக்கும் என்ன பார்ட்னர், நீங்க விட்டுட்டீங்க, என்ன விடாம தடுக்கிறீங்க. உன்னை விடவே மாட்டேன்டா. எந்த தாயை நான் கொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டு வந்தனோ அந்த தெய்வத்தை அநியாயமா கொன்னுட்டீங்களாடா. ஏற்கனவே உன்னால அந்த குடும்பம் சீரழிஞ்சு கிடக்குது. மறுபடியும் அதுன்னு சொல்லி ஊர் கலவரத்தை உண்டு பண்ணாத. பார், நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்ப தயாரா இல்ல. ஐயோ, நான் சொல்றதை நம்புங்க. அவர் கொல்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இந்நேரம் அவங்க எல்லாம் பள்ளி வாசலுக்கு வந்திருப்பாங்க. ராசுபடையாச்சு, இந்த நாளுக்காக தான்டா நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் எந்த பக்கமும் தப்பிக்க கூடாது. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. என்னடா நீ மட்டும் தனியா வர்ற? நீ வேற மாப்பிள, சரியான தொட நடுங்கி பசங்க. இந்தாப்பா வண்டி வேணா நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஆள விட்டா போதுன்னு வயல்ல குறுக்க விழுந்து ஓடிட்டானுங்க மாப்பிள. அவ்வளவு சவடாலா பேசினானுங்க. மாப்பிள, தொழுக முடிஞ்சு எப்படி வெளியே வரதானே போறான் மாவன. வரட்டும். இனி நான் வந்துட்டேன்ல மாப்பிள, நீ எதுக்கும் கவலைப்படாத.
நான் கொல்லக்கூடாது விட்டுட்டு வந்த ராசு படையாச்சி அம்மாவை நீங்க கொல்லிட்டீங்களேடா. என்னையும் பாட்டன் இந்த கதிக்கு ஆக்கிட்டாயா இவன். இவன் போட்டோம் அவன் வரட்டும். ராசு படையாச்சி ஐயா, வெளியே வராதீங்க. சத்தம் போடாத, சத்தம் போடாத, தொழுதுட்டு இருக்காங்க. ஐயா, உங்க ஊரே சாவட்டும்னு சாப்பாட்டுல விஷத்தை வச்சது இந்த பாவிதாயா. ஆனா நம்ம அம்மாவை கொண்டது நாங்க யாரும் இல்லையா. சாராயம் காய்ச்சறதுக்காக தண்டனை கொடுத்தீங்களே மாதவராய, அந்த பாவிகதாயா கொண்டாங்க. ஆனா அவனுங்களை நான் அடிச்சு போட்டு வந்துட்டேன் ஐயா. அதுக்காகத்தான் மாப்பிள்ளை என்ன சத்தம் போடாத, சத்தம் போடாத. السلام عليكم ورحمة الله. எங்க எல்லாருடைய உயிரே போனாலும் சரி, ஒருத்தர் உங்களை தொடக்கூட விட மாட்டோம். இல்ல ஆமையா, நீங்க போகாதீங்க. போனா உங்களை கொன்னுடுவானுங்க. முதல்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்குவாங்க. ஐயா, மணிமா ரொம்ப நல்லவன். அவன் தான் உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். வேணாம் தம்பி, விலகுங்க, விலகுங்க, நில்லு. இது புனிதமான இடம், இங்க யாரும் வராத. நான் கீழே வரேன். என்ன வெற்றியா வெட்டு, குத்திரியா குத்து. நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கிறது உண்மைன்னா கீழே எனக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த சட்டையை தாண்டி யாரும் வரக்கூடாது. தம்பி வரவே கூடாது. நான் ஏன் தெரியுமா இவ்வளவு பேரை கூட்டி வந்திருக்கேன்? இவங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு தான். இவங்க சப்போர்ட் எல்லாம் வேணா, நீயே ஒண்டியா வர்றப்ப நான் மட்டும் என்ன சப்பையா? இரு வரேன். வந்துடா. நம்ம ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறோமோ அவங்க கையில இந்த கத்தி இருக்கணும். தோக்கிறவன் இங்கே சாவணும். வா. இங்க யாரு ஜெயிக்கிறது யாரு தோக்குறதுங்கிறது முக்கியம் இல்ல. நான் தோத்தவனாவே இருந்துட்டு போறேன். இப்பவாச்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னத்தர பொறுமையா கேளு. வாடா, வா. வேணா, நான் சொல்றத கேளு. வேணா. என்ன வேணா? வேணாம், நான் சொல்றத கேளு. வேணாம். என்னடா? என்ன வேணாம்? நில்லுங்க. இதுக்கு மேல யாரும் ஒரு அடி கூட முன்னால எடுத்து வைக்க கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் சரி, யாரும் வரக்கூடாது. நில்லுங்க. தயவு செஞ்சு யாரும் கீழே வராதீங்க.
உன்னை கொல்லுன்னு நான் வந்தேன். நான் தோத்துட்டேன். நான் உயிரோட திரும்பி போக மாட்டேன். என்ன கொல்ல கொல்ல. நீ சாவக்கூடாது. நான் உன்னை அடிச்சது உன்னை தோக்கடிக்கிறதுக்கோ சாவடிக்கிறதுக்கோ இல்லை. இங்க யாரும் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாதுன்னு தான். நீ கெட்டவன் இல்லை, நல்லவன். நீ இந்த நிலைமைக்கு ஆளானது யாரால தெரியுமா? இவங்களால. சந்தையில பாம்பு கடிக்க வந்தப்ப நான் காப்பாத்தினதை தப்பா பிரிச்சுக்கிட்டு அழுதாலே அது இவ தப்பு. அங்க வந்த நீ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்காம என்னை கட்டி வச்சு அடிச்சியே, அது உன் தப்பு. அங்க நடந்ததை யாருக்கிட்டமே சொல்லக்கூடாதுன்னு நான் சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறமும் அதை போய் சொன்னானே என் டிரைவர் வேலு, அது அவனோட தப்பு. அவன் பேச்ச கிட்டுக்கிட்டு அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது ஒரு வார்த்தை கூட கேட்காம எனக்கே தெரியாம ஊரே வந்து எரிச்சாங்களே, அது இவங்க தப்பு. இவ தப்பு பண்ணிருக்கான், நீ தப்பு பண்ணிருக்க, அவன் தப்பு பண்ணிருக்கான், இவங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனா நானும் தப்பு பண்ணிருக்கேன். உங்களை எல்லாரையும் விட பெரிய தப்பு பண்ணிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த ஜனங்களுக்காகவே வாழணும்னு நினைச்சேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இது தப்புனா குத்து, ஆத்திரம் தீர வரைக்கும் குத்து குத்து. சந்தேகப்பட்டு நான் ஒன்று அனுப்பல. பரம்பரை எரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு அடுப்பு அமைஞ்சிடக்கூடாது. உன்னை நான் காப்பாற்றணும், அதனால தான் அனுப்பினேன். பாண்டி அவசரப்பட்டதால மதுரை எரிஞ்சது, ராவணன் அவசரப்பட்டதால இலங்கை எரிஞ்சது, நீ அவசரப்பட்டதால தான் ஊரே எரிஞ்சது. இனியாச்சும் பொறுமையாரு.